டிஎன்பிசி அலுவலகத்துக்கு போனார்ல உடைக்கிறதுக்கு, தாசில்தாரா விஓவா ஆர்ஐயா டெப்டி தாசில்தாரா கோன் பண்ணாத்தேன்னு ஹிந்திக்கார் பீகாரி உட்காந்துருப்பான். யார் உட்காந்துருப்பா? குருமூர்த்தி சொல்லி ஓபிஎஸ் அப்போ சிஎம். எல்லா மாநிலத்திலும் மண்ணின் மைந்த மட்டும்தான் டிஎன்பிசி பரீட்சை எழுதணும். அதுக்கு பேரே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு மையம். எல்லா பீகாரி, ஒரிசா, யூபி, பையாக்காரன், குஜராத்திக்காரன் எல்லாம் இங்கே வந்து பரீட்சை எழுதி அதிகாரியாக போயிடலாம். இங்கே விஓவாக வந்துடலாம், தலையாரியாக வந்துடலாம், ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்துடலான்னு ஒரு சட்டம் போட்டார். ஆர்எஸ் சொல்லி குருமூர்த்தி சொல்லி ஓபிஎஸ் அதை போட்டார். அதை எந்த கட்சியும் எந்த தலைவனும் உரைக்கவே இல்லை. ஏன்? அவர்களுக்கு தேவையில்லை. அப்போது இந்த 40 ஆண்டு கால அனுபவம் தன்னை மீறி போய் அதை ஒரு பெரிய இன்றைக்கி அதுலாம் பல பேர் ஆரையா யார் வந்திருப்பா? பீகாரிக்காரன் தான் போய் நிற்கணும். இது தேவை. இப்படி அதே போல் நீங்கள் பவானி, அந்தியூர் உபரி நீர், அதாவது காவிரி நீர் ஒரு 20,000 ஏக்கரா தரிசு நிலத்துக்கு போகணுன்னு சட்டசபையில் பேசுகிறார். அப்போது பவானிக்கும் தேவைப்படுகிறார், அந்தியூருக்கும் தேவைப்படுகிறார், பண்ருட்டிக்கும் தேவைப்படுகிறார். இதுதான் இது மொத்த தமிழ்நாட்டுக்கும் தேவைப்படுறார். அதுதான்.